எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த செங்கல் இருக்கு இல்லைங்களா, அதோட அப்டேஷனாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்டேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிரிக்ஸ் வந்துருக்கு. அந்த பிரிக்ஸ் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்னால் என்ன, அந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸால் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் என்ன, அது எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸோட ஐடியா கிடைக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை யூஸ் பண்ணி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்லாக்கிங்னு என்னென்னு பார்த்தலாம். ஓகேங்களா, இந்த இன்டர்லாக்கிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவாக ஒரு செவரை கட்டுறது எப்படி கட்டுவாங்க. ஒரு சாதாரண செங்கல் வச்சுன்னா ஒரு செங்கலை வைப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கலவை பூசி செங்கலை வச்சு சைட்லலாம் கலவை பூசி அடுத்தடுத்த செங்கல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாக செங்கலை கட்டுறான ஒரு மெத்தட். ஓகேங்களா, பட் இந்த இன்டர்லாக்கிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலுங்கிற மாதிரி விஷயம். ஓகேங்களா, இந்த செங்கலோட ஷேப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பல ஷேப்ஸ் இருக்குங்க, பல வெரைட்டி இருக்குது, பல பேட்டர்ன், பல கலர் நிறையா இருக்குங்க. இந்த இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செங்கலை வச்சு இன்னொரு செங்கலை வச்சு அப்படியே லாக் பண்ணுற மாதிரி விஷயம். அப்படியே லாக் பண்ணிட்டா நீங்கள் வந்து அந்த செவரை நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் நவுறாது. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அந்த லாக்கிங் சிஸ்டம். இந்த ஒரு செங்கலை இன்னொரு செங்கல் இப்படி லாக் பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து நவுறாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்தேன். இதுலேயே பல அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லையே, நம்ம நடைமுறையில் பார்த்ததே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. எங்கேன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இந்த ஃப்ளைஓவர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், இந்த மாதிரி பிரிட்ஜ் கிடையாது, ஃப்ளைஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைஓவர் நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பில்லர்லாம் அந்த ஃப்ளைஓவரை தாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு பாயிண்ட் வரைக்குமே வந்து கல் அடுக்கியிருப்பாங்க. அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் டைப் ஆஃப் கல் தான். ஓகேங்களா, இதை விட பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக போயிருப்பீங்க. பெட்ரோல் பங்க்கில் போயிருந்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கு, பார்க்கு நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் வந்து பேவ்மெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த பேவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபேன் ஷேப்பில் இருக்கும், இல்லை ஒரு பாக்ஸில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதான் இந்த மாதிரி நிறைய ஷேப் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து ஜஸ்ட் கீழே மண் கொட்டி எடுத்து வைப்பாங்க. அதில் வந்து கலவை போடுறது இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்டர்லாக்கிங். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இன்டர்லாக்கிங் கைண்ட் ஆஃப் மெக்கானிசமாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் நான் வந்து ஒரு பில்டிங்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே வந்து கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த லாரி பேக்கர்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, இவர் தான் வந்து இந்த டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவர். ஓகேங்களா, ஸோ ஓகே, இன்டர்லாக்கிங்னா என்னங்கிறத ஒரு ஜிஸ்ட்டை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் எப்படி செய்கிறவங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, யூஸ்வலாக வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து 2 டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து இந்த களிமண்ணை வச்சு செய்கிற ஒரு இன்டர்லாக்கிங் பிளாக் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃப்ளை ஆஷ் சாம்பலை வச்சு செய்கிற ஒரு இன்டர்லாக்கிங் பிளாக் இருக்குது. ஓகேங்களா, பட் இதுலேயே வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது. கஸ்டமைஸாகவே பண்ணலாம். கஸ்டமைஸானு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி கஸ்டமைஸானு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டை தைக்கணும்னா நீங்கள் ஒரு துணி வாங்கி உங்களுக்கு தேவை மாதிரி அளவு எடுத்து தைச்சிக்கிறது, அதுதான் உங்களுக்கு கஸ்டமைஸ். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த செங்கலை வந்து இந்த டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங் இருக்க எந்த ஷேப்பில் வேணும், எந்த சைஸில் வேணும், என்ன வெரைட்டியில் வேணும், என்ன கலரில் வேணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் இருக்குது. இப்போ செங்கல் நார்மல் செங்கல் என்ன சைஸ் இருக்கோ அதே டைப் ஆஃப் சைஸ்லையுமே வந்து இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, பொதுவாக இப்போ ஒரு செங்கல் எப்படி, ஒரு நார்மலான செங்கல் எப்படி செய்வாங்கன்னா, அதுக்கான சாயிலை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மோல்ட் பண்ணி அப்புறமேட்டு ட்ரையிங் பண்ணி அப்புறம் ஹீட் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாக ஒரு செங்கலை பண்ணுற ப்ராசஸ். பட் இந்த இன்டர்லாக்கிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்லாக்கிங்கில் ப்ராசஸ்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு சில ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து ஒரு சில மோல்டிங்கில் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் கம்ப்ரஸிங் மிஷின் ஒன்று இருக்கும். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மோல்டிங் ப்ராசஸே வந்து அந்த ஹைட்ராலிக் மோல்டிங் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அந்த பிளாக்கை வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கும். இது வந்து இந்த இன்டர்லாக்கிங்கில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இன்டர்லாக்கிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண செங்கல் எடுக்கிற வெயிட்டை விட இது 2 மடங்கு வெயிட் ஜாஸ்தி எடுக்கும். ஓகேங்களா, அந்தளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங். ஓகேங்களா, ஓகே, கிளியர். ஸோ இப்போ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா,
இதை வந்து காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சில க்யூரிங் ப்ராசஸ் போகும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. மோல்டிங் பண்ணதுக்கப்புறமேட்டு அது அந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் அதை க்யூரிங்னா தண்ணி ஊற்றுறதாங்க, தண்ணி ஊற்றி க்யூர் பண்ணி அந்த செங்கலோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துடுவாங்க. செங்கலோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு அதை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து சைட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, கிளியர். இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸோட குறை நிறைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஆவரேஜான இது எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சாதாரண செங்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு 3-4 மடங்கு ரேட் ஜாஸ்தியாக தான் வரும். ஒரு 3-4 மடங்கு ரேட்டே ஜாஸ்தியாக வரும்னு சொல்கிறீங்களே, பின்ன எப்படி இந்த பில்டிங்கோட மொத்த எஸ்டிமேட் ரேட் வந்து கம்மியாகவும் கேட்டிங்கன்னா கம்மியாகும். நீங்கள் சாதாரண செங்கல் யூஸ் பண்ணி கட்டுற எஸ்டிமேட் வேல்யூவோட இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி கட்டினீங்கன்னா உங்கள் எஸ்டிமேட் வேல்யூ கம்மியாகும். 1 கோடி ஆகுதுன்னா இதில் வந்து ஒரு 90 lakhsலேயே முடியலாம். ஓகேங்களா? என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கத்தோட இதை வந்து கம்மி பண்ணும். ஓகேங்களா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண செவரை யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட பாண்டிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிங்னா வந்து ஒட்ட வைக்கிற ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? சாதாரண செவருக்கு வந்து ஒரு செங்கலையும் அதுக்கு மேலே வந்து ஒரு கலவை இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு செங்கல் இருக்கும். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும். இதில் என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எர்த்குவேக் ஆச்சுன்னா அந்த ஷேக்லேயே வந்து அந்த பில்டிங்கோட ஷேக் ஆடுற இதுலேயே வந்து அந்த செங்கலாகட்டும் அந்த கலவையாகட்டும் கிராக் விழுவுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் வந்து லாக் ஆகிருக்கும். லாக் ஆகிருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எர்த்குவேக் டைம் அப்போது பில்டிங் ஆடினாலுமே வந்து உடையாது, கிராக் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சாதாரண செங்கலை கம்பேர் பண்ணுறப்போ இது 2 மடங்கு ஸ்ட்ராங்கு, அதுவும் இல்லாமல் 2 மடங்கு வெயிட்டையும் எடுக்கும். ஓகேங்களா? கிளியர். ஸோ இப்போ அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை யூஸ் பண்ணுறப்போ காஸ்ட் எஃபிஷியன்ட்னு சொன்னேன். எப்படி காஸ்ட் எஃபிஷியன்ட் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் முன்னாடி இப்போ இந்த இதுலேயே சொன்ன மாதிரி இன்டர்லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்டர்லாக் இதோட ஃபிசிக்கல் லுக்கே வந்து இன்டர்லாக் பேட்டர்னில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம கலவை எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு செங்கல் எடுத்து அப்படியே ஒவ்வொரு செங்கல் மேலே வச்சுட்டு லாக் பண்ணிகிட்டே போகிற மாதிரியான ஒரு இதுதான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஒரு பில்டிங்கை நீங்கள் 1 மாதம் எடுத்து கட்டுறீங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கட்டிடலாம். 1 மாதம் கிடையாது, 1 வருஷம் எடுத்து கட்டுறீங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமான டைம்லேயே வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கில்டு லேபரான்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் எடுத்த வேலையாட்கள் தேவைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அது மாதிரியான வேலையாட்கள் தேவையில்ல. புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்களே கூட இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் செவரை கட்டலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிளாஸ்டரிங்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செவரை கட்டினதுக்கப்புறம் பொதுவாக இப்போ இந்த செவருன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து சிமெண்ட் கலவையை பூசி அதுக்கு மேலே நீங்கள் கோட்டிங்லாம் போட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். அந்த சிமெண்ட் பூசுறீங்களா அதுக்கு பேர் தான் பிளாஸ்டரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செவரில் வந்து நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸோட ஃபினிஷே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எந்த ஃபினிஷ் எந்த கலரில் வேணுமோ அதெல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபினிஷே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் பண்ணலனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்கள் எஸ்டிமேட் வேல்யூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% ரேட் கம்மியாகும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இப்போ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங் பிளாக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பில்டிங் வந்து தெர்மலி கம்ஃபர்ட்டாக இருக்கும். தெர்மலி கம்ஃபர்ட்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே வந்து டெம்பரேச்சரை வந்து குறைச்சிரும். இதுலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்டர்பிளாக் யூஸ் பண்ணுறீங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து களிமண் யூஸ் பண்ணி அந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெம்பரேச்சர் வந்து 4 to 5 டிகிரி வரைக்கும் குறைக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணி தான் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் சொல்லலாம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட லுக்ஸ் இந்த பில்டிங்கோட லுக் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கையோட இணைஞ்ச மாதிரியான ஒரு லுக் இருக்குது. அதாவது வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. உங்கள் கரண்ட் லொக்காலிட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான டைப் ஆஃப் மெட்டீரியலோட லுக்கு என்ன கொடுக்குதோ அதே டைப் ஆஃப் லுக்கை வந்து இந்த மெட்டீரியலும் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ அடுத்த அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் பில்டிங்லாம் கட்டியாச்சு. இப்போ வந்து இந்த டிஸ்மேண்டல் பண்ணுற சிச்சுவேஷன், டிஸ்மேண்டல்னால் இடிக்கிற மாதிரியான இடிச்சு வேறு ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த பிரிக் அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் இதே நீங்கள் சாதா செங்கலை யூஸ் பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா இடிச்சு தான் அதை ரீயூஸும் பண்ண முடியாது. பட் இந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு திருப்பியும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இப்போ டிஸ்அட்வான்டேஜுக்கு வரலாம். இதில் வந்து ஒரு சில சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன சொல்லிடுறேன். இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னா இதில் மொதல் விஷயம் கேட்டிங்கன்னா இதில் வந்து கலர் நீங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்.
நீங்கள் கலர் ஃபேடுன்னு சொல்லலாம், கலர் சேஞ்சுன்னு சொல்லலாம். இது எப்பயுமே வந்து இப்போ பிளாஸ்டரிங் பண்ணுற லுக் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயிண்ட் இப்போ எப்படி பெயிண்ட் கலர் கம்மியாகுதோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கலர் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த டைப் ஆஃப் கல்லோட கலரும் கம்மியாகும். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். இப்போ இதுக்கு ஒரு ரெமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ரெமெடின்னு சொல்ல முடியாது. அந்த பெயிண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த கலர் சேஞ்சே வந்து உங்கள் பில்டிங்க்கு ஒரு தனி லுக் எடுத்து கொடுக்கும். இதை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்செக்ட்ஸ் ஆகட்டும், மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரிவென்ஷன் லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வேக்சிங் கோட்டிங் இல்லை மாய்ஸ்சரிங் கோட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங்கை நீங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 இயர்ஸ்க்கோ ஒரு 4 இயர்ஸ்க்கோ டைமில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த கோட்டிங்கை மட்டும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இன்செக்ட்ஸ் உள்ளே வர்றதை தடுக்க முடியும். இல்லைனா வந்து மழை தண்ணி உள்ளே வர்றது, இந்த செடியெல்லாம் வளர்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஓகேங்களா, இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கோட்டிங் கொடுக்கலாம். இல்லைனா எக்ஸ்டர்னல் வாலை வந்து நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணலாம். ஓகேங்களா, பிளாஸ்டரிங் பண்ணுறதை நான் முன்னாடி சொல்லலை, அதை வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறது வந்து இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து தடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, இதை வந்து நீங்கள் திங்ஸ் டு ரிமெம்பர். ஓகேங்களா, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து சைட்டுக்கு வர அந்த செங்கலை வந்து நீங்கள் வந்து மஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அது வந்து அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கா, அந்த ஸ்ட்ரென்த்தை எடுக்குமா, அந்த செங்கலுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்காங்கிற மாதிரி செக்கிங் இருக்குது. அதுக்கான ஒரு டெஸ்டிங்லாம் இருக்குது. அந்த டெஸ்டிங்கை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் இந்த செங்கலை யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த செங்கலை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வெட் ஏரியாஸ்னு சொல்லுவாங்க, இந்த பாத்ரூம் ஆகட்டும், இந்த கார்டனிங் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து தண்ணி ஜாஸ்தி புழங்குற இடம், ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதும் தவிர்க்கிறது வந்து ஒரு அட்வைஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நீங்கள் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லுக் போயிடும், இதோட லுக் போயிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டர் கோட்டிங் கொடுக்குறீங்களா, இந்த பிளாஸ்டரிங் கொடுக்குறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டர் கோட்டிங் கிடையாது, மாய்ஸ்சரிங் கோட்டிங், அதாவது வேக்ஸ் கோட்டிங்லாம் ஒரு சில கோட்டிங் இருக்குது. அந்த கோட்டிங் கொடுக்குறதுனால என்ன கேட்டிங்கன்னா, மழை தண்ணி வர்றப்பையும் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிடும். வாட்டர் ப்ரூஃப் டைப் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். அது என்ன பண்ணிங்கன்னா, அந்த தண்ணி வந்து அதில் வந்து படியாது. ஸோ அது வந்து ட்ரெயின் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு சில குறை நிறைகள்னு சொல்லலாம். அடுத்ததாக சொல்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி. இப்போ இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் யூஸ் பண்ணியே வந்து எல்லாரும் இந்த வீடு கட்டுறாங்க. இப்போ ஃபர்தராக சாதா செங்கலை யூஸ் பண்ணி கட்டுறதை விட்டு எல்லோரும் இந்த இன்டர்லாக் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது 1 கோடி ஒரு வீடு கட்டுறதுக்கு 1 கோடி செலவாகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 60 to 70 lakhsலேயே வந்து உங்களுக்கு முடியும். ஓகேங்களா, அதாவது இன்டர்லாக் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இதில் முடியும். ஓகேங்களா, அப்புறமேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இன்டர்லாக் பிளாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா, லோட் பேரிங்னா உங்கள் செவரே வெயிட் எடுக்கிற மாதிரியான விஷயம். ஓகேங்களா, உங்கள் இன்டர்லாக் பிளாக்ஸே வந்து செவரே வந்து வெயிட் எடுக்குதுன்னா 2 ஃப்ளோருக்கு மேலே போகவே கூடாது. G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர், அந்த ஃப்ளோரோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அது அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபர்தர், அதாவது அதுக்கு 2 ஃப்ளோருக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து காலம்ஸும் பீம்ஸும் தான் உங்கள் வெயிட் எடுக்க போகுது. அது மாதிரியான விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த இன்டர்லாக் பிளாக்ஸை யூஸ் பண்ணி இந்த இன்டர்லாக் பிளாக்ஸ் டாப்பிக்கை பற்றி சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு இந்த டாபிக் ரிலேட்டாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். என்னோட டூ ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். முக்கியமாக வெளியே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கை கழுவிட்டு கீப் யுவர் செல்ஃப், உங்களை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸோட கேசஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 1000 கேசஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. உங்கள் சேஃப்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். பாய்.